Hello friends, welcome to Info Picture. Sum of the digit using Java. The while loop யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராமை எப்படி சால்வ் பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாம். ப்ளீஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூஷன் வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயம் என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். இன்புட் அப்படின்னா என்னென்னா யூசர்கிட்டேருந்து நம்ம வாங்க போகிற டேட்டா வேல்யூ, அதுதான் இன்புட்டுன்னு சொல்லுவோம். ப்ராசஸ் அப்படின்னா நம்ம வாங்கின டேட்டா வேல்யூவை வச்சு என்ன ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம், அதுதான் வந்து ப்ராசஸ். அவுட்புட் அப்படின்னா என்னென்னா நம்ம ப்ராசஸோட ரிசல்ட்டு. நம்ம வந்து டேட்டா வேல்யூவை வச்சு ஒரு ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணோம், அந்த ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணதுக்கு நமக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கும், அந்த ரிசல்ட்டு தான் வந்து அவுட்புட்னு சொல்லுவோம். எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராமோட இன்புட் என்ன, ப்ராசஸ் என்ன, அவுட்புட் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம டிசைட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இந்த சம் ஆஃப் த டிஜிட்டில் வந்து நம்மளோட இன்புட் என்னென்னா ஒரு நம்பர் கொடுப்பாங்க, யூசர்கிட்டே நம்ம ஒரு நம்பர் வாங்குவோம், அந்த நம்பர் தான் வந்து நமக்கு இன்புட்டு. இதில் ப்ராசஸ் என்னென்னா சம் ஆஃப் த டிஜிட்னால் அந்த நம்பரை வந்து ஒவ்வொரு டிஜிட்டாக பிரித்து அந்த ஒவ்வொரு டிஜிட்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம், அதுதான் வந்து நம்மளோட ப்ராசஸ்ஸு. இதில் ரிசல்ட்டு அதாவது அவுட்புட் என்னென்னா இதை ஆட் பண்ணோன்னே நமக்கு வந்து ஒரு டோட்டல் சம் கிடைக்கும்ல, ரிசல்ட் ஆஃப் த ப்ராசஸ், அதுதான் நம்மளோட அவுட்புட்டு. ஜாவா ப்ரோக்ராமோட ஜென்ரல் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே நீங்கள் வந்து கிளாஸுக்குள்ளே தான் வந்து நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு கிளாஸு, அதுக்கப்புறம் ஒரு கிளாஸுக்காக ஒரு நேம் கொடுத்துருவோம். ப்ரோக்ராம் ரிலேட்டடாக நேம் கொடுங்க, அந்த நேமோட ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து அப்பர் கேஸில் கொடுங்க. அந்த கிளாஸுக்குள்ளே நம்ம மெயின் மெத்தட் எழுதுவோம், அது வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின், ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து எக்ஸப்ஷன், த்ரோஸ் எக்ஸப்ஷன், இதுதான் வந்து நம்மளோட மெயின் மெத்தடு. இந்த மெயின் மெத்தடுக்குள்ளே ப்ராப்பர்ட்டிஸும் யூசர் டிஃபைன்டு மெத்தட்ஸும் இருக்கும். இன்புட்டை தான் வந்து இங்கே ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது யூசர் கிட்டேருந்து வாங்குகிற இன்புட் வேல்யூஸை வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் மெமரியில். அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த கண்டெய்னரை தான் வந்து வேரியபிள்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல நம்மளோட வேரியபிள் என்னென்னா நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்குகிற நம்பர். மெத்தட்ஸ் வந்து யூசர் டிஃபைன்டு மெத்தட்ஸு, அதாவது நம்மளோட ப்ராசஸையும் அவுட்புட்டையும் தான் வந்து இங்கே வந்து யூசர் டிஃபைன்ட் மெத்தட்ஸ்ன்னு சொல்கிறோம். ப்ராசஸ்னால் நம்ம வந்து யூசர்கிட்டேருந்து வாங்குகிற நம்பரை வந்து இந்த சம் ஆஃப் த டிஜிட் ஒவ்வொரு டிஜிட்டாக பிரித்து அதை சம் பண்ணுவோம், அதான் நம்மளோட ப்ராசஸ்ஸு. சம் பண்ணி வர வேல்யூ தான் நம்மளோட ரிசல்ட்டு. வைல் லூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். வைல் ஆஃப், அதில் வந்து பூலியன் கண்டிஷன், இந்த லூப்புக்குள்ளே நமக்கு எக்ஸிக்யூட் ஆக வேண்டிய ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து ஓப்பன் ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸ்க்குள்ளே நம்ம கொடுத்துருப்போம். இப்போ இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து செக் பண்ணோம், அது உள்ளே இருக்க கண்டிஷன் வந்து உங்களுக்கு ட்ரூ ஆனிச்சுன்னா லூப்புக்குள்ளே நம்மளோட ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு நம்ம எழுதியிருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆனோன்னே திரும்ப வந்து கண்டிஷன் செக் பண்ணோம். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா வெளில வந்துடும், இல்லை கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா திரும்ப நம்மளோட ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். திரும்ப கண்டிஷன் செக் பண்ணோம், திரும்ப ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் ட்ரூவாக இருந்தால். அந்த மாதிரி அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிற வரைக்கும் நம்மளோட ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த லூப்குள்ளேயே சுற்றிட்டுருக்கோம். ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் ரிப்பீட்டடாக. எப்போ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ வந்து இந்த லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். இப்படி தான் வந்து வைல் லூப் ஒர்க் ஆகுது. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன், இம்போர்ட் java.io.asterisk. அதுக்கப்புறம் வந்து கிளாஸுக்கு வந்து நேம் வந்து சம் ஆஃப் த டிஜிட்ஸ்னே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட மெயின் மெத்தடு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின், ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், ஹேண்டில் எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன வேரியபிள் வேணும்னா ஒரு நம்பர் யூசர்கிட்டேருந்து வாங்குவோம், அது ஒரு வேரியபிள். அதுக்கப்புறம் சம் பண்ணுவோம், அது ஒரு வேரியபிள். அந்த டிஜிட்ஸை வந்து கொடுத்துருக்க நம்பர்லேருந்து ஒவ்வொரு டிஜிட்டாக நம்ம பிரித்து எடுப்போம், அதை வந்து ஒரு வேரியபிள் வைக்கணும், அதனால் அது ஒரு வேரியபிள். மொத்தம் நான் 3 வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் யூசர்கிட்ட என்டர் என்னன்னு வாங்குகிறேன். அதுக்கப்புறம் பஃபர் ரீடர்ன்ற கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய இன்புட்டை நான் வந்து இதில் வைக்கிறதுக்கு, வேரியபிளில் வைக்கிறதுக்கு. ஒரு பஃபர் ரீடர் கிளாஸை யூஸ் பண்ணி நான் என்னோடய இன்புட்டை வந்து வேரியபிளில் வச்சுட்டேன். அதோட இன்புட் பார்ட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்னோடய ப்ராசஸ் பார்ட்டில் பார்த்திங்கன்னா வைல் லூப்பு. வைல்குள்ளே நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த நம்பரை வந்து பிரித்து எடுக்கிறேன், அதுக்கப்புறம் சம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து வைல் லூப்பில் இருக்க கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான ப்ராசஸ் வந்து பண்ணியிருக்கேன். வைல் லூப் முடிஞ்சோன்னா என்னோடய ரிசல்ட்டை எடுத்து நான் அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்ப்ளே பண்ணுறேன். அதோட என்னோடய இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் என்னோடய ப்ரோக்ராமில் முடிஞ்சிருச்சு.
ப்ரோக்ராம் வந்து .javaன்ற எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எப்படி கம்பைல் பண்ணணும் அப்படின்னா javac ஸ்பேஸ் ஃபைல் நேம் .java கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி கம்பைல் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த எரரும் வரலைன்னா அடுத்த லைன் வரும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஜாவா ஸ்பேஸு கிளாஸ் நேம் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். உங்கள் ஃபைல் நேமும் கிளாஸ் நேமும் வந்து சிமிலரான நேம் கொடுங்க. கிளாஸ் நேம் மட்டும் ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் இருக்கணும். நான் வந்து ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஜாவாc என்னோடய ஃபைல் நேம் வந்து கொடுக்குறேன். ஃபைல் நேம் .java கொடுக்குறேன். எனக்கு எந்த எரரும் இல்லை, அதனால் நெக்ஸ்ட் லைன் வருது. அதுக்கப்புறம் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஜாவா ஸ்பேஸ் என்னோடய கிளாஸ் நேம் கொடுக்குறேன். என்டர் என்னன்னு வருது. நான் வந்து ஒரு 3 டிஜிட்டு வேல்யூ கொடுக்குறேன். எனக்கு வந்து இந்த சம் ஆஃப் த டிஜிட் வந்து 3த்தையும் ஆட் பண்ணி எனக்கு வந்து ரிசல்ட் காமிச்சிருது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு லைனும் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எதுக்காக நான் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன்னா, அதில் இருக்க IO பேக்கேஜில் இருக்க பஃபர் ரீடர்ன்ற கிளாஸை வந்து நான் கீழே யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் வந்து அந்த பேக்கேஜை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கிளாஸ் நேம் வந்து மீனிங்ஃபுல்லான நேம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம மெயின் மெத்தடில் பப்ளிக் எதுக்காக கொடுக்குறோன்னா, இந்த மெத்தடை வந்து நீங்கள் அவுட் சைட் த கிளாஸ் வந்து கால் பண்ணுறதுக்காக பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டாட்டிக் எதுக்காக கொடுக்குறோன்னா, நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் கிளாஸ் நேமை யூஸ் பண்ணி அந்த மெத்தடை ஆக்சஸ் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம வந்து ஸ்டாட்டிக் கொடுத்துருக்கோம். அப்புறம் வாய்டுங்கிறது என்னென்னா, இந்த மெயின் மெத்தடில் உங்களுக்கு எந்த வேல்யூயும் ரிட்டர்ன் பண்ணாது. அதுக்காக வந்து வாய்டுன்னு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் மெயினுன்றது தான் நம்மளோட கீவேர்டு. அந்த மெயினுன்ற கீவேர்ட்லேருந்து தான் வந்து உங்களோட எக்ஸிக்யூஷனோட கண்ட்ரோல் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால் மெயினுன்னு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். எக்ஸெப்ஷன் எதுக்காக ஹேண்டில் பண்ணுறோன்னா, நம்ம ப்ரோக்ராமில் எரர் இருந்துச்சுன்னா ப்ரோக்ராம் அப்நார்மலாக டெர்மினேட் ஆகாமல் நார்மல் டெர்மினேட் ஆகிறதுக்காக நான் வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே வந்து வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து எல்லாமே இன்டீஜர் டைப்பில் தான் வந்து வாங்க போகிறோம். நம்பராக தான் நம்ம வந்து வாங்க போகிறோம் யூசர்கிட்டேருந்து. அதனால் அதோட டைப் வந்து இன்டீஜர்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணோன்னே என்ன ஆகுங்கிறத வந்து நான் ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ 3 வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். n, ரிவர்ஸு, சம் அப்படின்னு. அந்த 3 வேரியபிளும் இன்டிஜர் டைப்பில் டிக்ளேர் பண்ண உடனே எனக்கு வந்து பேக் எண்டில் 3த்துக்கும் மெமரி அலோகேட் ஆகும். 3 வந்து இனிஷியலைஸ் ஆகும். நம்ம ஏதாவது இனிஷியலைஸ்க்கு வேல்யூ கொடுத்துருந்தோன்னா அந்த வேல்யூ இருக்கும், இல்லைனா 0ன்னு இனிஷியலைஸ் ஆகும். அதுக்கப்புறம் எனக்கு அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகுது. system.out.println என்டர் என்னன்னு கொடுத்துருக்கேன். ஸோ என்னோடய அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து என்டர் என்னன்னு கேட்கும். நான் வந்து 1 2 3ன்னு வந்து நான் இன்புட் வந்து கொடுக்குறேன். நான் இன்புட் கொடுத்தோடனே system.in வந்து கீபோர்டில் என்டர் பண்ணுற இன்புட்டை வந்து எடுத்துகிட்டு போய் இன்புட் ஸ்ட்ரீம் ரீடருக்கு வந்து பாஸ் பண்ணுது. இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர் வந்து அதை பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணி பஃபர் ரீடர் கிளாஸ்க்கு பாஸ் பண்ணுது. பஃபர் ரீடர் வந்து அதை வந்து திரும்ப கேரக்டராக கன்வெர்ட் பண்ணி பிஆர்ன்ற ஆப்ஜெக்ட்டில் நம்ம பிஆர்ன்ற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஆப்ஜெக்ட்டில் வச்சுருக்கோம். இந்த டேட்டாவை வந்து டேட்டா வேல்யூ எப்படி நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோன்னா, ரீட் லைன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற வேல்யூ வந்து நமக்கு ஸ்ட்ரிங்காக தான் கிடைக்கும். ஏன்னா ரீட் லைனுன்ற மெத்தட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங்காக தான் ரிட்டர்ன் பண்ணும். ஆனால் நம்ம வந்து n வந்து இன்டிஜர் டைப்பில் வச்சுருக்கோம். அதனால் இந்த இடத்துல டைப் கேஸ்ட் பண்ணணும். அதாவது ஒரு டைப்லேருந்து இன்னொரு டைப்புக்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்ட்ரிங்லேருந்து நான் இன்டிஜருக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்சென்ட்னு எனக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அது வந்து இன்டிஜர் கிளாஸில் இருக்குது. ஸோ இன்டிஜர் டாட் பார்சென்ட் ஆஃப்னு இந்த பிஆர் டாட் ரீட் லைன்லேருந்து வர்ற வேல்யூவை நான் பாஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து ஸ்ட்ரிங் வந்து இன்டிஜராக கன்வெர்ட் ஆயிரும். அதை வந்து நான் n வந்து வைக்கிறேன். nன்ற வேரியபிளில் அந்த வேல்யூவை நான் வந்து வைக்கிறேன். இப்போ n இருக்க 0 ஓவர் ரைட் ஆகி எனக்கு வந்து 1 2 3ங்கிறது n வந்துடும். இப்போ while லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். while வந்து n நாட் ஈக்குவல் டு 0 பார்க்கும். இப்போ n வந்து 1 2 3 இருக்கிறதுனால அது வந்து நாட் ஈக்குவல் டு 0 ட்ரூன்றதுனால உள்ளே வரும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. ரிவர்ஸ் ஈக்குவல் டு n மாடுலஸ் 10. இப்போ மாடுலஸ் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு வந்து இதோட ரிசல்ட் வந்து ஒரு நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டர் வருதோ அதுதான் வந்து மாடுலஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இதுவே இந்த டிவிஷன் சிம்பிள் ஸ்லாஷ் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா, ஒரு நம்பரை டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கோஷன்ட் வருமோ அதை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இங்கே வந்து மாடுலஸ் கொடுத்துருக்கோம். n மாடுலஸ் 10 அப்படின்னா 1 2 3 வந்து 10ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ரிமைண்டர் வரும் அப்படின்னா 3ன்னு வரும். இப்போ 3 வந்து ரிவர்ஸில் வந்து ஓவர் ரைட் இருக்க 0 வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டு 3ன்னு வந்து என்ட்ரு ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ரிவர்ஸு. சம்மில் வந்து 0ன்னு இருக்குது, ரிவர்ஸில் 3ன்னு இருக்குது. இப்போ 0 + 3 3ன்னு வந்து உங்களுக்கு சம்மில் வந்து ஓவர் ரைட் ஆகும்.
அதுக்கப்புறம் n = n/10. nல் வந்து 1 2 3 இருக்குது. 1 2 3 வந்து 10ஆல் டிவைட் பண்ணால் உங்களோட கோஷன்ட் என்னென்னா 12. இப்போ அந்த 12ன்றது nல் வந்து ரீப்ளேஸ் ஆகும். திரும்ப லூப் வந்து மேலே போகும். ஒயிலில் வந்து கண்டிஷன் செக் பண்ணோம். n ≠ 0 ஆனால் 12 இருக்குது, அதனால் not equal to 0ன்றது ட்ரூ. அப்போ உள்ளார வரும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ரிவர்ஸ் = n மாடுலஸ் 10. இப்போ n என்னென்னா 12. அதை வந்து மாடுலஸ் 10 பண்ணிங்கன்னா உங்களோட ரிமைண்டர் என்ன வரும்னா 2 வரும். அந்த 2வை வந்து எதில் அசைன் பண்ண சொல்லியிருக்காங்க, எதுக்கு ஈக்குவல் டுனா ரிவர்ஸ் ஈக்குவல் டு. அதனால் இப்போ திரும்ப பேக் எண்டில் மெமரியில் ரிவர்ஸில் என்ன இருக்குது, உங்களுக்கு 3 இருக்குது. அந்த 3 ஓவர் ரைட் ஆகிட்டு அந்த இடத்துல 2ன்னு வந்து ரீப்ளேஸ் ஆகும். அப்புறம் அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இங்கே என்ன இருக்குன்னா sum = ரிவர்ஸ் ப்ளஸ் சம்மு. இப்போ சம்மில் இருக்கிறதையும் ரிவர்ஸில் இருக்கிறதையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சம்மில் வந்து 3 இருக்குது, ரிவர்ஸில் வந்து 2 இருக்குது. அப்போ 3 + 2 5. அதுக்கப்புறம் அடுத்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். n = n/10. nல் வந்து 12 இருக்குது. இப்போ 12 10ஆல் டிவைட் பண்ணால் நம்மளோட கோஷன்ட் என்ன அப்படின்னா 1 தான் நம்மளோட கோஷன்ட். அப்போ அந்த 1 வந்து nல் வந்து இருக்க 12 ஓவர் ரைட் பண்ணி அந்த இடத்துல 1ன்னு என்ட்ரு ஆயிரும். இதுக்கப்புறம் திரும்ப லூப் வந்து மேலே போகும். கண்டிஷனை செக் பண்ணோம். n ≠ 0. ஆமாம், nல் 1 இருக்குது, அதனால் அது ≠ 0. அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுது. திரும்ப உள்ளார வருது. உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. அது ரிவர்ஸ் = n மாடுலஸ் 10. இப்போ nல் வந்து 1 இருக்குது. 1 மாடுலஸ் 10. இங்கே உங்களோட ரிமைண்டர் என்னென்னா 1 தான் உங்களோட ரிமைண்டர். அப்போ எனக்கு ரிவர்ஸில் ஏற்கனவே இருந்த 2 வந்து ஓவர் ரைட் ஆகி 1ன்னு ரீப்ளேஸ் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகுது. sum = sum ப்ளஸ் ரிவர்ஸு. இப்போ சம்மில் உங்களுக்கு என்ன இருக்குது, 1 இருக்குது. சம்மில் உங்களுக்கு 5 இருக்குது, ரிவர்ஸில் 1 இருக்குது. இப்போ 1 + 5 6 அப்படின்னு சம்மில் வந்து எனக்கு ரீப்ளேஸ் ஆகும். அப்புறம் அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகுது. n = n/10. nல் வந்து 1 இருக்குது. இப்போ 1 வந்து நீங்கள் 10ஆல் டிவைட் பண்ணிங்களா உங்களோட கோஷன்ட் வந்து 0. இப்போ nல் வந்து 0ன்னு ஓவர் ரைட் ஆயிரும். திரும்ப உங்களுக்கு கண்டிஷன் மேலே செக் பண்ணோம். n ≠ 0 ஆனால் nல் 0 இருக்குது. ஸோ கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. இங்கே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனோன்னே லூப்பை விட்டு வெளியில் வரும். அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் system.out.println எக்ஸிக்யூட் ஆகும். அதில் வந்து sum of the digit = அப்படின்னு வந்து நம்ம டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கோங்கிறதுனால அது வந்து அப்படியே அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகும். அப்புறம் ப்ளஸ்ஸு சம்முன்னு கொடுத்துருக்கோம். உடனே அது போய் மெமரியில் பார்க்கும். சம்முன்ற வேரியபிளில் வந்து என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கும். அங்கே வந்து 6ன்னு இருக்குது. இப்போ அந்த 6 எடுத்துகிட்டு வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ sum of the digit பாருங்கள், நான் 1 2 3ன்னு கொடுத்துருக்கேன். நீங்களே இப்போ ஆட் பண்ணி பாருங்கள். 1 + 2 + 3 வந்து உங்களுக்கு 6. இப்போ வந்து கரெக்டாக நமக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.